ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. T20 வேர்ல்டு கப் 2024 ஹர்திக்கை சேர்க்க வாய்ப்பில்லையா? மீட்டிங்கில் பேசியது இதுதான். ரோஹித் ஓப்பன் டாக். T20 உலகக்கோப்பை தொடரில் ஹர்திக் பாண்டியாவை சேர்க்க வாய்ப்பில்லையா என்ற கேள்விக்கு ரோஹித் சர்மா ஓப்பனாக பதிலளித்துள்ளார். IPL 17வது சீசனில் ஹர்திக் பாண்டியா ரெகுலராக பந்து வீசினால் மட்டுமே T20 உலகக்கோப்பையில் சேர்க்க முடியும் என தகவல் வெளியாகி இருந்தது. IPL 17வது சீசன் மே 26ஆம் தேதி நிறைவு பெறும். இதனைத் தொடர்ந்து ஜூன் 1 முதல் T20 உலகக்கோப்பை தொடர் துவங்கும். லீக் ஆட்டங்கள் அமெரிக்காவிலும், சூப்பர் 8 போட்டிகள், நாக் அவுட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளிலும் நடக்க உள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கான பிட்ச் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆராய BCCI தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் நிர்வாகிகளை நியமித்திருந்தார். தற்போது பிட்சுகள் குறித்த அறிக்கையை BCCI நிர்வாகிகள் அஜித் அகர்கரிடம் சமர்ப்பித்துள்ளனர். அதில் போட்டிகள் நடைபெறும் பிட்சுகளில் பெரும்பாலானவை மிகவும் ஸ்லோ விக்கெட்டாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஸ்லோ விக்கெட்டில் சிறப்பாக செயல்படக்கூடிய பேட்டர்கள், பவுலர்களை தேர்வு செய்ய BCCI முடிவு செய்துள்ளது. ஸ்லோ விக்கெட்டில் கோலி அபாரமாக ஆடக்கூடியவர் என்பதால் அவர் நிச்சயம் விளையாடுவார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பைக்கான மீட்டிங்கில் விராட் கோலியை ஓப்பனராக களமிறக்க வேண்டும் என ரோஹித் சர்மா கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு அணி நிர்வாகமும் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பைக்கான அணித்தேர்வு இன்று மதியம் நடைபெற்றது. இதில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டுள்ள நிலையில் ஹர்திக்கை சேர்க்க ரோஹித் புது உத்தரவு ஒன்றை போட்டுள்ளார். T20 உலகக்கோப்பை அணியில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் இனி வரும் அனைத்து IPL போட்டிகளிலும் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்களை மிகச் சிறப்பாக வீச வேண்டும். இல்லையென்றால் சிவம் துபேவை தான் சேர்க்க வேண்டுமென ரோஹித் உத்தரவு போட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹர்திக் பாண்டியா ரெகுலராக பந்து வீசினால் மட்டுமே T20 உலகக்கோப்பையில் சேர்க்க முடியும் என்ற தகவல் வெளியானதைத் தொடர்ந்து பலரும் ரோஹித் சர்மாவை விமர்சிக்க ஆரம்பித்துள்ளனர். IPL பகையை வைத்து இந்திய அணியில் பழித்திருப்பதா என பலரும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா, நான் எந்த மீட்டிங்கிலும் கலந்து கொள்ளவில்லை, ஹர்திக் குறித்து எந்த உத்தரவையும் போடவில்லை என தெரிவித்துள்ளார். ஆனால் நேற்று இணையவழி மீட்டிங் நடந்திருப்பதாகவும், அதிருப்திகளை சமாளிக்கத்தான் மீட்டிங் நடைபெறவில்லை என ரோஹித் பேசியிருப்பதாகவும் கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகிறார்கள்.